என்னம்மா மயிலினி, டிராவல்ல எப்படி இருந்துச்சு? வசதியா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? உனக்கு சௌகரியமா இருந்துச்சா? அப்பா அப்பா பொறுங்க, ஏன் இவ்ளோ கேள்வி? ஒன்னொன்னா கேளுங்கப்பா. நீங்க இப்படித்தான் மேடையில பேசி பேசி அடுத்தால பேச விடாமலே ஆக்கிடுவீங்க போல. அட போமா, நீ வேற. ஆமா, டிராவல்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுப்பா, சூப்பரா இருந்துச்சு. அதான் நீங்க பிசினஸ் கிளாஸ்ல எனக்கு டிக்கெட் போட்டிருந்தீங்களே, அப்புறம் எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? என்ன அப்பாவும் பொண்ணும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாம்மா. சரி சரி, 2 பேரும் பேசினது போதும். நீ இப்பதானே வந்த, சீக்கிரமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்ன சாப்பாடுமா? வேற என்ன, இட்லி தோசை தான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லப்பா, அம்மா கையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதான் என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். அமெரிக்கால இந்த பிரெட்டு பீஸா பர்கர் இப்படின்னு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அதான் அம்மா கையில இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்கணும். ஏங்க, பிள்ளை நாக்கு செத்து போய் வந்திருக்கும் போல, நல்லா சமைச்சு போடணும். ஆமாமா, நாக்கு செத்து போய் தான் வந்திருக்கேன். நீதான் திரும்ப என் நாக்குக்கு உயிர் கொடுக்கணும் போல. என்னாச்சு மயிலினி, ஏமா? அமெரிக்கால உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? நீங்க எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். இந்த சந்தோஷம்லாம் எனக்கு திரும்பி கிடைக்குமா என்னமோன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சரி விடுமா, அதான் இப்போ எங்கிட்டே வந்துட்டேல, அப்புறம் என்ன? இல்லப்பா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா இல்லாம அப்பா இல்லாம ஒரு அனாதை மாதிரி இத்தனை நாள் இருந்தேன். மகிழினி, அப்படி பேசாதம்மா. நீ இப்படி பேசினா எங்களால தாங்க முடியாதுமா. ஏன் இப்பெல்லாம் அனாத அப்படிலாம் சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, அப்பெல்லாம் பேசாதம்மா. அதான் இப்போ எங்கிட்டே வந்துட்டேல, அப்புறம் என்ன? ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொல்றான்னு என்ன இப்படி 10 வருஷமா தனியா பிரிச்சு வச்சுட்டீங்கல்லப்பா. எல்லாம் நல்லதுக்காகத்தானம்மா. நீயும் நானும் ஒன்னா இருந்தா உன்னோட உசுருக்கு ஆபத்துன்றப்ப என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு ஓ உசுரா இல்ல இந்த 10 வருஷம் கஷ்டமானு பார்த்தா எனக்கு ஓ உசுறு தாம்மா பெருசா இருந்துச்சு. 10 வருஷம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் புள்ள நீண்ட ஆயுளோட இருக்கணும் தாம்மா நான் ஆசைப்பட்டேன். ஆமா மயிலினி, அப்பாவை தப்பா மட்டும் நினைக்காத. நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அவர் அப்படி பண்ணாரு. எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் இதெல்லாம் எதுக்கு நம்பணும்? நம்பித்தாம்மா ஆகணும். சில விஷயங்களை நம்பித்தான் ஆகணும். உன்னால என் உயிருக்கு என்ன வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்னால உனக்கு எதுவும் வரக்கூடாது மகிழினி. என்னப்பா டக்குன்னு நான் சேடானோன்னா நீங்களும் சேட் ஆயிட்டீங்க? சொசைட்டில எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க, இப்படிலாம் உடனே சேட் ஆகலாமா? என்னதான் சொசைட்டில பெரிய மனுஷனா இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணுக்கு அப்பா தானம்மா. எனக்கும் என் பொண்ணை பிரிஞ்ச கவலை இருக்கத்தானே செய்யும். சரி சரி, பேசுனது போதும். நான் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா மகிழினி? விழுந்துச்சுமா, போறேன். சரி, மத்தியானத்துக்கு என்னெல்லாம் வேணும்? என்னெல்லாம் வேணுமா? ஓடுறது, பறக்கிறது, தாவுறது, கூவுறது எல்லாமே வேணும். என்னடி ஆச்சு உனக்கு? போமா, அந்த காஞ்சி போன ரொட்டியை தின்னுட்டு நான் பட்டப்பாடி எனக்கு தானே தெரியும். சீக்கிரமா சமைச்சு வை, அதுவும் உன் கையால. அவங்களை விட்டு சமைக்க வச்சிடாதம்மா. சரிம்மா சரிம்மா, எனக்கு புரியுது. நானே உனக்காக எல்லாம் சமைச்சு வைக்கிறேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரிம்மா. சரிப்பா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிம்மா. ஆர்த்தி, பாவம் மகிழினி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. ஆமாங்க, அவ பேசுனதுலே எல்லாம் தெரியும். ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா? என்னது? என்னதான் 10 வருஷம் அமெரிக்கால இருந்து வந்தாலும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுறா, பாத்தீங்களா? அதுவும் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல பேசல, தமிழ்லயே தான் பேசுறா என் பொண்ணு. 2 வருஷம் 3 வருஷம்னு அமெரிக்கால இருந்துட்டு வந்தவங்களே தசு புசன் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. ஆனா என் பொண்ணு பாத்தீங்களா, இன்னும் தமிழ்லயே தான் பேசுறா. ஆமாமா, அதுவும் சரிதான். ஆனா உன்னை எல்லா அம்மாவும் தன் பிள்ளை மம்மி டாடின்னு இங்கிலீஷ்ல கூப்பிடணும்னு நினைச்சா, நீ மட்டும்தான் அம்மா அப்பா தமிழ்ல கூப்பிடுறதுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அட போங்க நீங்க, நம்ம பிள்ளை இன்னும் நம்ம கலாச்சாரத்தை மறக்காம இருந்திருக்காளேன்னு நானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். போவீங்களா? மம்மியா டாடியா? என்ன நல்லாவா இருக்கு? எவ்வளவு அழகா அம்மா அப்பான்னு கூப்பிட்டா நல்லா இருக்கு, மம்மி டாடின்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கு? எனக்கெல்லாம் பிடிக்கலப்பா. என்னமோ நீ ஒரு வித்தியாசமான ஆளா இருக்கு. சொல்ல மாட்டீங்க. சரி, நீங்களும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, போய் எடுத்து வை. என்னம்மா அது பகல் கொள்ளையா இருக்கு? இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது எங்களுக்கு சொத்து வேணா, நகை நட்டு வேணா, சீர்சனத்தை எதுவும் வேணா, உங்க பொண்ணை மட்டும் அனுப்பி வைங்க போதும்னு சொன்னாங்க. இப்ப என்ன வேணா சொத்து எழுதி வைங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா இது? அப்பா, அவங்க சித்தியை நினைச்சு பயப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதான் என் பேர்ல இருக்க சொத்தை அவங்க பேர்ல எழுதி கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் மாமா பேர்ல தானப்பா எழுதி கேட்கறாங்க, வேற யார் பேர்லயுமே எழுதி கேட்கறாங்க. இதனால என்னப்பா இருக்கு? இதுல எந்த தப்பும் இல்லையப்பா. நான் மாமாவை நம்புறேன்ல, அதனால எழுதி கொடுத்துடலாம்ப்பா. என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? உனக்கு புரியுதா புரியலையா? இன்னும் கல்யாணம் கூட ஆகல, பூ மட்டும்தான் வச்சிருக்கு. பூ வச்ச 2வது நாளே சொத்து எழுதி கொடுங்கன்னு கேட்டா என்ன அர்த்தமா இது? எனக்கு ஒன்னும் புரியல. அப்பா, ஏன்பா இப்பெல்லாம் பேசுறீங்க? பாரு துளசி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் புரியாது. உன் கண்ணு முன்னாடி தானே அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு என்னென்ன பேசினாங்க. இப்ப சொத்து எழுதி கேட்டுட்டு எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் கல்யாணம் வேணா பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவ?
அப்பா மாமா அப்பெல்லாம் சொல்ல மாட்டாருப்பா. இங்க பாரு துளசி, இது ஒண்ணும் எனக்கு சரியா படல. நல்லா யோசிச்சு முடிவெடு துளசி. நீ சொத்த மாப்பிள்ளை பேர்ல எழுதி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. சின்ன பொண்ணு ஒன்ன வச்சு தூது அனுப்பி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்பா ப்ளீஸ்ப்பா கோவப்படாதீங்கப்பா, எனக்காகப்பா. மாமா என்னைக்குமே என்னை ஏமாத்தவே ஏமாத்தாதுப்பா. துளசி புரியாம பேசாத. நீ பேசுறத பார்த்தா சின்ன குழந்தைத்தனமா இருக்கு. 6 வயசு குழந்தைக்கு கூட புரியும். ஆனா மாமா மேல இருக்க பாசத்துல உனக்கு தான் புரியலையே என்னமோ. என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்குமே ஏன் பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுவாரு, இன்னைக்கு நம்ம அவளையே திட்டிட்டு இருக்காரு. இதுவும் பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. எதுவும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு இவளை திட்டுறத நல்லா வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படணும். என்னாச்சுப்பா? ஏன் துளசியை சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ, இவகிட்ட சொன்னா தையத்தக்கான்னு குதிப்பாளே. இவகிட்ட மட்டும் எதையும் சொல்லிடக்கூடாது. சரியான நேரம்னு பார்த்து இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிடுவா. ஆனா மாப்பிள்ளை எதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்து எழுதி கேட்கணும்? அதுவும் துளசி பேர்ல இருக்கத. இந்த சொத்து இவ பேர்ல இருந்தா என்ன, மாப்பிள்ளை பேர்ல இருந்தா என்ன, 2 பேருக்குமே நல்லது தானே. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஏன் இப்படிலாம் நடக்குது? இந்த பொண்ணும் மாப்பிள்ளைய நம்பி சொத்து எழுதி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காளே. மாப்பிள்ளை நல்லவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்க மாதிரியே இருக்கு. என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, ஏதாவது சொல்றீங்களா? ஒன்னும் இல்ல லைட்டாயி, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். சும்மா பேசிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணலையே. ஐயோ சொத்து எழுதி கொடுக்க போறேன்னு சித்திட்ட சொன்னா அவ்வளவுதான் நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லி தொலைங்க. துளசி என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல சித்தி. ஒன்னும் இல்லையா? ஓஹோ, மகாராணிக்கு எங்ககிட்ட சொல்ல விருப்பம் இல்லையோ? அது எப்படிமா சொல்லுவா? நம்மள அவங்கள ஒருத்தங்க நினைச்சா சொல்லுவா. நாமெல்லாம் 3வது மனுஷங்களாச்சே, அப்புறம் எப்படி நம்மள நம்பி சொல்லுவா? ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நாங்கதான் 3வது மனுஷங்களாச்சே, எங்ககிட்ட எதையாவது சொல்லுவீங்களா? உடனே நடிச்சிருவாளே. அது ஒண்ணும் இல்ல சித்தி. சொல்லாத. என்ன சொல்லாத? என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க நீங்க? ஒன்னும் இல்ல, உன் வேலையை மட்டும் பாரு. துளசி இப்படி சொல்ல பாரியா இல்லையா? அது ஒண்ணும் இல்ல சித்தி. துளசி சொல்லாதன்னு சொல்றேன்ல. துளசி இப்ப நீ சொல்ல பாரியா இல்லையா? அது ஒண்ணும் இல்ல சித்தி, என் பேர்ல இருக்க சொத்தை மாமா பேர்ல எழுதி வைக்க போறேன். என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? உன் பேர்ல இருக்க சொத்தை உன் மாமா பேர்ல? என்ன நடக்குது இந்த வீட்ல? அழகு தாயி, என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? உன் பேர்ல இருக்க சொத்துல உன் மாமா பேர்ல எழுதி வச்சுட்டு அவளை நீ கல்யாணம் முடிச்சிட்டு போயிருவ. நாங்க நடுவாட்ல நிக்கிறதா? சித்தி என்னடி சொன்ன நேத்து? என்ன சொன்ன? என் பேர்ல இருக்க பாதி சொத்தை என் தங்கச்சி பேர்ல எழுதி கொடுக்கறேன்னு சொன்னியா இல்லையா? சித்தி சொன்னேன். அதானே உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு என்னைக்கு நீங்க சொன்ன வாக்க காப்பாத்துற பழக்கம் இருந்திருக்கு? அட நீ வேற ஏமா, அவ கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இப்படிலாம் பண்ணுவாளா என்ன? நீ பத்த பொண்ணு தானே, நீ சித்தி தானே. நீ பெத்த பொண்ணுக்கு எப்படி பாதி சொத்தை தருவாவ தானே? நான் பெத்த பொண்ணு நடுரோட்ல நிக்கணும், நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா சொத்து சுகத்தோட வாழணும், அப்படித்தானே? என்ன மனசுடி உனக்கு? தாயி என்ன பேசிட்டு இருக்க நீ? நீங்க வாய மூடுங்க. உனக்கும் ரோகிணிக்கும் இந்த சொத்துல எந்த பங்கும் கிடையாது. அவ எழுதி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது எப்படி? அவதானே சொன்னா. அவ சொன்னா செய்யணுமா என்ன? இன்னைக்காவது நீ சொன்னதை செஞ்சிருக்கியா? கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல இந்த பிள்ளைய நான் என் பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன்னு நீயும் சொன்ன. செஞ்சியா என்ன? சரியான சாப்பாடு கொடுக்காம தண்ணி கூட கொடுக்காம எவ்வளவு நாள் கொடுமைப்படுத்தி இருக்க. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி தானே நீயும் உன் பொண்ணு அவ்வளவு நடத்திட்டு இருக்கீங்க. இப்ப மட்டும் உங்களுக்கு சொத்து வேணுமா? சரிங்க சரி, இனிமே நானும் என் பொண்ணும் இந்த சொத்துல எதுவுமே கேட்கல. சித்தி விட்டுருமா தாயே, உன் பங்குல பாதி என்ன, ஒரு பங்கு கூட எனக்கு வேணாம். எனக்கு என் பிள்ளைக்கு ஏதாவது ஆறோ குளமோ கிடைக்காமையா போயிரும். குளத்திலேயே விழுந்து நாங்க செத்து போயிரும். நீயும் உன் புருஷனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டியோட சந்தோஷமா இருங்க. சொத்து சவத்தோட வச்சுக்கிட்டு நீங்களே நல்லா இருங்க. எங்களுக்கு எதுவுமே வேணும். ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? போட்டு விடுமா, போனா போகட்டும். சொல்லிட்டே இருப்பாளே தவிர எதையும் செய்ய மாட்டான். வாரோகினி நம்ம போல, நமக்கு ஏதாவது கிணறு குளம் இல்லாமையா போயிரும். போங்க. அப்பா என்னப்பா நீங்க எதுக்கெல்லாம் இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கான்னு எனக்கு என்ன தெரியாமையா இருக்கும்? பாவி எப்படி கல்லூனி மங்கி மாதிரி நிக்கிறப்ப. நானும் என் பிள்ளையும் சாக போறேன்னு சொல்றேன், ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கிறத பாரு. சித்தி போகாதீங்க சித்தி, என் சொத்து எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க சித்தின்னு ஒரு வார்த்தை இவ வாயில இருந்து வருதானு பாரு. என்னடி என்ன நின்னுட்டு இருக்க? வா போலாம். நம்மளால யாரும் நில்லுங்க இருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சித்தி இதுக்குதானே ஆசைப்பட்ட? பாருங்க, இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தேவையில்லை. சித்தி ஒரு நிமிஷம். சித்தி நான் என்னோட பங்கான பாதியத்தான் என் மாமா பேர்ல எழுதி வைக்க போறேன். மித்த சொத்து பூரா ரோகிணிக்கு தான். ஏங்க ஏன் இப்படி பெத்த பிள்ளைக்கு எதிர நின்னுட்டு இருக்கீங்களே? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவளே சொத்துல பாதி எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டா, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவளும் நீங்க பெத்த பிள்ளை தானே, அவளும் சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா என்ன? விடுங்கப்பா, என் கூட
நீ சொல்லு துளசி. சித்தி, என்னோட பாதி பங்கதான் என் பேர்ல இருக்கதா மாமா பேருக்கு எழுதி வைக்க போறேன். மித்த எல்லாமே ரோஹிணிக்கு தான் சித்தி. அப்படி வாங்க வலிக்கு. இந்த வீட்டுல கத்தி கதறினாத்தான் எல்லாம் கிடைக்கும் போல. சரிம்மா, அப்ப உன்னோட பாதியத்தான் உன் மாமா பேருக்கு எழுதி வைக்க போறேன், அப்படித்தானே? யார் சொன்னது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாருங்க, எதுக்காக நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அவ சம்மதத்தோட தானே எழுதி வைக்க போறா. அதனால என்ன இருக்கு? அவ தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போறா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணுமா என்ன? அதுல என்னங்க தப்பு இருக்கு? அவ புருஷன் பேர்ல தானே எழுதி கொடுக்க போறா. ஆமாப்பா, சித்தி சொல்றது சரிதானே. நீ அவ்வளவு ஒண்ணும் நல்லவெல்லாம் கிடையாது. உனக்கு பாதி பங்கு கொடுக்கறேன்னு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கியா என்ன? அப்படிலாம் இல்லங்க, நியாயத்தை சொல்றேன். இப்ப அவ எழுதி கொடுக்கறேன்னு சம்மதிச்சிட்டா. நீங்க என்னன்னா வேணான்னு இருக்கீங்க. இத சம்மந்தி வீட்டுக்காரங்க கேட்டா என்ன நினைப்பாங்க? என்னடி சொல்ல வர? இல்லங்க, நீங்க சொன்னது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிய வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோவிச்சு இதுலயே என்ன நம்ப மாட்டேன்றீங்களே, மத்த எதுல எங்களை நம்புவீங்கன்னு சொல்லி இந்த கல்யாணமே வேணான்னு நிப்பாட்டிட்டா என்ன பண்ணுவீங்க? சரி விடுங்க, இந்த பையன் வேணாம் போனா போறான்ட்டு நம்ம விட்டான்னு வச்சுக்கோங்க. காதலிச்சவனே இந்த பொண்ணை வேணான்னு போயிட்டா இவளுக்கு என்ன கரையோ என்ன பிரச்சனையோன்னு வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணாம போயிருவானே, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல, அப்படி எதுவும் நடக்க கூடாது. நடக்க கூடாதுல? அப்ப அவ சொல்றத கேளுங்க. சித்தி, மாமா அப்படிலாம் பேசாம இரு. உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நடக்கணும் சித்தி. அப்ப யோசிச்சுட்டு இருக்காரு, உனக்கு தெரியுதா இல்லையா? நீ மட்டும் சொத்தை எழுதி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உன் அத்தைக்காரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டா. புரியுதுல? அதுக்குதான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். புரியுது சித்தி. என்னங்க பேச்ச மச்சியா காணா? இல்ல அழகு தாயி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் பிள்ளைய நல்லா பாத்துக்கலன்னா ஒருவேளை சொத்தை எழுதி வாங்கிட்டு உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டான். ஏன் உங்க பொண்ணு அவன் உருகி உருகி காதலிச்சது உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படி இருக்கும்போது சொத்தை வாங்கிட்டு எப்படிங்க வேணான்னு சொல்லுவான்? அதுவும் சரிதான். யாரே வேணா நம்பாம இருக்கலாம், ஆனா மாப்பிள்ளைய நம்பித்தான் ஆகணும். மாப்பிள்ளை என் பொண்ண அப்படி காதலிச்சிருக்காரு, அதனால அப்படி பண்ண மாட்டாருன்னு நான் நம்புறேன். நம்பினா சரிதான். கடவுளே, இன்னைக்கு நடக்க போற வேலை நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கு நீங்க தான் உறுதுணையா இருக்கணும். இவ எழுதி வாங்க போறதே அந்த பிள்ளைகிட்ட இருந்து ஏமாத்தி வாங்க போற சொத்து, அதுக்கு சாமியாவே துணைக்க கூப்பிட்டு இருக்கா பாரு. அப்படியாவது நாங்க போற வேலை நல்லபடியா நடந்து முடியணும். என் பையன் பேர்ல சொத்து கண்டிப்பா மாறியே ஆகணும். அதுக்கு நீங்க தான்ப்பா எங்களுக்கு எப்பயுமே துணையா இருக்கணும். போற வேலை நல்லபடியா நடந்து முடியணும். முடியும் முடியும் நினைச்சுக்கிட்டே இரு. நீ செய்ய போற ஏமாத்து வேலைக்கு கடவுள் வேற உனக்கு துணை இருப்பாரா? நீ செய்யற வேலைக்கு கடவுள் இந்த வீட்டுல கூட இருக்க மாட்டாரு, அப்புறம் எப்படி உன் கூட துணைக்கு இருப்பாரு? என்ன இந்த பக்கம் வரா? என்னங்க? என்னம்மா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகணும். கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கிளம்புங்க. அது வந்துமா, நான் வரலமா. நீங்க வரலையா? நீங்க வரலனா எப்படி? நேத்தே என்ன சொன்னேன்? என்னம்மா சொன்ன? 4 பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னனா இல்லையா? நீங்க என்னடா கொஞ்சம் கூட இதே இல்லாம பேப்பர் படிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அதுவும் வல்லன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அருந்ததி, அது வந்து என்ன அது வந்து இது வந்து நிறுத்திட்டு இருக்கீங்க? இப்ப உடனடியா கிளம்ப. இல்லம்மா, முடியாதுமா. முடியாதா? என்ன தைரியம் உங்களுக்கு? என் பேச்சே மீற அளவுக்கு ஆயி போச்சா? ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துச்சா என்ன? இல்லம்மா, நான் அப்படி சொல்லலையே. பின்ன ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இந்த வீட்டை என் பேச்ச கேட்க முடியாதுன்னு சொல்றீங்க? இல்ல அருந்ததி, நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீங்க தானே சொன்னீங்க வர முடியாதுன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப என் பேச்ச கேட்க மாட்டீங்கன்னு அர்த்தம்? ஐயோ ஆண்டவா, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காளே. இவளையும் பார்த்து எனக்கு கட்டி வச்சிருக்காங்க பாரு. நானும் இவளை நம்பி 2 பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். இப்படிலாம் நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பொண்ணு பார்க்க போற அன்னைக்கே வீட்டுக்கு பின்னாடி விழுந்தடிச்சு ஓடி வந்திருப்பேன். என்ன பேச்சே காணா? ஒண்ணும் இல்லம்மா, என்னால வர முடியாது, புரிஞ்சுக்க. இதெல்லாம் வெளிப்படையா சொல்ற விஷயம் கிடையாது. வெளிப்படையா சொல்ற விஷயம் கிடையாதா? அப்ப ஏதாவது நோய் எதுவும் வந்துருச்சா? நோயா? ஐயோ அருந்ததி, நீ வேற நோய் கையின ஊருக்குள்ள பரப்பிக்கிட்டு தெரியாத. அதெல்லாம் இல்ல எனக்கு. என்ன சொல்ல முடியாதுமா, புரிஞ்சுக்க. சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும் இந்த ஆளுக்கு? என்ன கிட்ட வர? என்னது வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இந்த நாத்த நடுது? எலிசத்த வாட கூட இப்படி அடிக்காது, இப்படி வீசுது. சீ! என்ன இருந்தது அப்படி பாக்குற? ஏங்க, உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி வாட அடிக்கல? கெட்ட வாடை தானே அடிக்குது. ஆமா, கெட்ட வாடை தான் அடிக்குது. மனுஷன் வீட்டுக்குள்ள இருக்க முடியுதா? நாங்க நின்று சாமி கும்பிடும் போதெல்லாம் இப்படி வீசலையே, ஏன் இப்படி வீசுது? எந்திரிங்க, சோஃபா கட்டில ஏதாவது செத்து கிடக்கான்னு பாப்போம். ஐயோ அருந்ததி, புரிஞ்சுக்க. பத்திர ஆபீஸ்க்கு போற நேரத்துல கூத்து பண்ணிட்டு இருக்காதீங்க, எந்திரிங்க. ஐயோ, சோஃபா கட்டிலாம் எதுவும் சாகல. என்ன இந்த வீச்சை எங்க இருந்து வருது? கொஞ்சம் தள்ளி போய் அங்க நில்ல. நின்னுட்டேன். இப்போ வீசுதா? என்னது
இப்ப வீசல. இப்ப வீசல. ஆஹா, வீசலையே. இது என்ன இங்க மட்டும் வீசுது? கண்டிப்பா சோஃபா கடையில ஏதோ கிடக்கு. எந்திரிங்க. சோஃபா கடையில எதுவும் இல்ல, என் வயிற்றுலதான் பிரச்சனை. உங்க வயித்துல பிரச்சனைனா இச்சி கருமம் கருமம். பாத்திரம் போயிட்டு கழுவாம வந்துட்டீங்களா என்ன? ஐயோ, அதெல்லாம் இல்ல இருந்தது. பாத்திரம் வீட்டுல கழுவிட்டு தான் வந்தேன். நீ ஏன் இப்படி வீசுது? அதுவும் உங்க பக்கத்துல வந்தா மட்டும்தான். ஐயோ, உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு காலையில இருந்து லூஸ் மோஷனா போயிட்டு இருக்கு. ஐயோ, என்னையா சொல்ற? என்னத்து தின்னு தொலைச்சேன்னு தெரியலையே. இல்ல இருந்தது, நான் அப்படி எதையுமே சாப்பிடல. ஆமா ஆமா, நீதானே நேத்து உன் மையன் நல்லா பிரியாணியா வாங்கி கொடுத்துருப்பான். திண்டு விட்டு இப்ப வயித்தால போய் கிடக்கியா? ஆஹா, இல்ல பிரியாணி வாங்கி கொடுக்கல, கொத்து பரோட்டாவும் கிளி பரோட்டாவும் வாங்கி கொடுத்தான். சோழமுன காலத்துல உனக்கு கொத்து பரோட்டாவும் கிளி பரோட்டாவுமா கேக்குது? ஐயா இருந்தது அடிக்காத. கிளி பரோட்டா காலமான காலத்துல உனக்கு கிளி பரோட்டா கேக்குது? கும்மிடுவேன் கும்மி. கருமம் கருமம், மனுஷன் பக்கத்துல போக முடியுதா? அம்மா கிளம்பியாச்சு, போலாமா? போலாம்டா. கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரமா? ஆமா, கிளம்பியத்துல டென்ஷனா இருக்கீங்க. எல்லாம் உங்க அப்பா சொல்லணும். கிளம்புற நேரத்துல மனுஷனுக்கு கடுப்பேத்திக்கிட்டு இருக்காருடா. என்னாச்சு? என்ன பண்ணாரு அப்படி? அத அந்த மனுஷன்ட்டே கேளு. சி கருமம். நல்ல வேலை, இவ அடிச்ச அடியில நான் தான் கசங்கி இருக்கேன். நியூஸ் பேப்பர் கசங்கல. என்னப்பா அப்படி காலையில என்ன பண்ணீங்க? நான் ஒன்னும் பண்ணலடா. இந்தால விடு. எங்கடா அவன? அவன் தான் கிளம்பவே இல்லையே. விஷ்ணு, டேய் விஷ்ணு, கூப்பிட்டுட்டு இருக்கேனே, காது கேக்குதா அவனுக்கு? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? விடுங்க, உங்க பிள்ளைய நீங்களே கூப்பிடுங்க. இந்த வீட்டுல என் பேச்ச கேட்கறதுன்னா அவன் ஒருத்தன் மட்டும்தான். விஷ்ணு, ஐயா விஷ்ணு, இந்த வந்துட்டான் பாரு. ஏண்டா, நான் இங்க நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன். நான் கத்துறது உனக்கு கேட்கல? உங்க அப்பா ஒரு வார்த்தை கூப்பிட்டேன்னு ஓடி வர. நாய் கத்துனதெல்லாம் எனக்கு கேட்கல. இவங்கிட்ட இப்ப பேசின பிரச்சனை தான் வரும். அப்புறம் 10 ஆபீஸுக்கு போக முடியாது. சரி சரி, 2 பேரும் கிளம்புங்க. அப்பா வரல? அந்த ஆள் வரலையா? எங்க கிளம்புறது? டேய், நேத்தே சொன்னேன்ல, திரும்ப வம்பு உண்டு பண்ணிட்டு இருக்காத. 10 ஆபீஸுக்கு போகணும். போங்க. யார் உங்களை வேணாம்னு சொன்னது? நான் என்ன பிடிச்சா வச்சிட்டு இருக்கேன்? ஏய் விஷ்ணு, நான் பேசுறத கேட்க கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டியா என்ன? அதான் என்னைக்கே முடிவு பண்ணியாச்சு. ஏன் உங்களுக்கு தெரியாது? விஷ்ணு, கிளம்புற நேரத்துல பிரச்சனையை உண்டு பண்ணாத. இப்ப யாரு என்ன கூப்பிட்டது? நானாவா இங்க வந்து நின்னு? நீங்களா தானே பேசிட்டு இருக்கீங்க. என்னாலலாம் எங்கேயும் வர முடியாது. ஏய், என்னடா பேசிட்டு இருக்க விஷ்ணு? உங்ககிட்ட நேத்தே சொன்னேன்ல, மது பேர்ல இருக்க சொத்தை என் பேர்ல எழுதி மாத்தணும்னு. இப்ப என்னடா வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? வர முடியாதுடா. வர முடியாதுன்னா வர முடியாது. ஏன்டா? ஏன்னு உன்னை பெத்தாங்களே ஒருத்தவங்க, அவங்ககிட்ட கேளு, அவங்களுக்கு புரியும். நீ வேணா அவங்களுக்கு பின்னாடியே கொடுக்கு வேணா புடிச்சிட்டு தெரியலாம். நான் அப்படி இருக்க மாட்டேன். இப்போ உன்னால வர முடியுமா முடியாதாடா? நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன முடியுமா முடியாதான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? முடியாதுன்னா முடியாது. ஏன்டா விஷ்ணு, எனக்கு நல்லது நடக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன? நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. சி, வெக்கமா இல்ல? உனக்கு நல்லது நடந்தா எனக்கு எப்படா பிடிக்காம இருக்கும்? ஆனா அது நியாயமா நடக்கணும். இப்படி அநியாயமா நடந்தா அது யாருக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்கல. என்னடா, என்ன அநியாயத்தை கண்டா அப்படி? தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் எதுக்காக சொத்தை அந்த பிள்ளை பேர்ல இருந்து இவன் பேருக்கு மாத்தணும்? ஏண்டா, அவ சொத்து அவ மாத்தி கொடுக்கறா, அதுவும் அவ கட்டிக்க போற புருஷன் பேர்ல. இதனால உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சொல்லாமையா அவ எழுதி கொடுக்க போறேன்னு சொல்லியிருப்பா. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க தானே வம்படியா சொத்தை எழுதி கொடுன்னு கேட்டீங்க. சொல்றா கதிரே, அம்மா தானே அந்த சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதி கொடுக்கணும்னு கண்டிப்பா கேட்டாங்க. அப்படிலாம் இல்லையே. யார் சொன்னது? நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன், எனக்கும் எல்லாம் தெரியும். சொல்லுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பிள்ளை பேர்ல இருக்க சொத்தை இவனுக்கு எழுதி கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அந்த சொத்து அவளோடது, அவ அம்மா கொடுத்துட்டு போனது. எதுக்காக இவனுக்கு மாத்தி கொடுக்கணும்? அதான சொல்லிட்டேன்ல, அவ புருஷனுக்கு அவ எழுதி கொடுக்கறான். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கிருவோம். இவன் புருஷன் தானே, பொண்டாட்டி பேர்ல சொத்து இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய் விஷ்ணு, நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. என்ன சரியில்லை? எல்லாம் சரியாத்தான் இருக்கு. ஏன்பா, நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? ஏச்சா, அதெல்லாம் எந்த தப்பும் இல்லடா மகனே. என்ன மகனுக்கு வக்காலத்து வாங்குறியா? இல்ல இருந்தது, அவன் சொன்னது ஏதாவது தப்பு இருக்கா என்ன? வாய மூடிக்கிட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இரு. சரிம்மா. பாரு விஷ்ணு, நான் எது பண்ணாலும் காரணம் இல்லாம பண்ண மாட்டேன். அது நல்லா உனக்கே தெரியும். ஆமா ஆமா, நீங்க பண்ணா
அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தே ஆகும். என்ன காரணம்? ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கேன், வீணமுக்குனே பேசிட்டு இருக்க. அப்புறம் எதுக்குப்பா என்ன கூப்பிடுறீங்க? போயிட்டு வாங்க. ஏய் விஷ்ணு, நீ வந்தா கொஞ்சம் தெளிவா எல்லாம் நடக்கும்டா. அதுக்காகத்தானே உன்னை கூப்பிடுறோம். அதான் தெளிவா பக்கத்திலேயே ஒரு தீவிரவாதி இருக்கே, அப்புறம் எதுக்கு நானு? என்னாலலாம் வர முடியாது. ஏய் டேய் விஷ்ணு, யார பத்து என்ன பார்த்தாடா தீவிரவாதின்னு சொல்ற? இப்போ உனக்கு என்னோட அருமை புரியாது. அப்புறமா நானே உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன்.